guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த பெரிய மீனை எப்படி நம்ம கட் பண்றோம் அப்படிங்கறது தான். இது வந்து குளத்துல இருந்து பிடிச்ச மீன் தான். ஆல்ரெடி நிறைய மீன் பிடிச்சிருந்தோம். அந்த மீன் எல்லாமே பொரிச்சு குழம்பு வைக்கிற வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், போய் பாருங்க. இந்த மீன் வந்து இன்னைக்கு காலையில குளத்துல போய் பிடிச்சிட்டு வந்த மீன். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா கட்லாக். இதை பொரிச்சு சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். நாங்களும் இதை கட் பண்ணி பொரிச்சு தான் சாப்பிட போகிறோம். இதை பொரிக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. இதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்.
பாருங்க மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீனாக இருந்துச்சு. கட் பண்ணுறப்போ நிறைய மீன் வரும் அப்படின்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் மீனை பாருங்க கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த மீனை பார்த்ததும் எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மீனை நம்ம பெரிய மீனாக பார்த்தோம், அதை கட் பண்ணுறப்போ கொஞ்சம் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் பெரிய விஷயமா இருக்கையிட நம்ம மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்போம். அதே இருந்து நிதானமாக யோசிச்சோன்னு வைங்களாம், அதில் ஒன்றுமே இருக்காது. இதையெல்லாம் புரிஞ்சு வாழ்கிறவனோட வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அனுபவம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.